ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் டு டியூட் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆரோமலை மூவி எப்படி இருக்குன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த மூவியில் நம்ம கிஷன் தாஸ், அப்புறம் ஹர்ஷத் கான், அதுக்கப்புறம் ஃபீமேல் லீடாக வந்து சிவாத்மிகா, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னா நம்ம ஜிவிஎம்மோட அசிஸ்டன்ட் டேரக்டருங்க. ஸோ இந்த மூவியோட ட்ரைலர் பார்த்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு இந்த மூவி மேலே. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இந்த மூவி எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆரோமலை இந்த மூவியோட ஸ்டோரி ஒரு சிம்பிளான ஸ்டோரி தாங்க. ஸோ ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி தான். ஸோ இந்த மூவியோட டேரக்டர் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. ஸோ நான் வந்து ஜிவிஎம்மோட அசிஸ்டன்ட் டேரக்டர்னு சொல்லி பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரோ என்னமோ. நிறைய சீன்ஸ் நம்ம ஜிவிஎம்மோட இன்ஸ்பிரேஷனில் தாங்க இருக்குது. ஸோ அது நல்லாவே தெரியுது. ஸோ எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூவி ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி தாங்க. ஸோ இந்த மூவியோட பெரிய ப்ளஸ் என்னன்னா இந்த மூவியில் நடித்த ஆக்டர்ஸ் தாங்க. ஸோ கிஷன் தாஸாக இருக்கட்டும், சிவாத்மிகாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஹர்ஷத் கான். ஸோ இவங்க 3 பேருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாலுமே ஹர்ஷத் கானுக்கு ஒரு நல்ல கேரக்டருங்க. ஸோ அவர் சீரியஸாலுமே சூப்பராக நடிச்சிருந்தாரு. நிறைய இடத்துல அவர் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுங்க. பட் காமெடி சீன்ஸ் அவ்வளோக்கா இல்லைனாலும் ஸோ அவர் பண்ணுற சில காமெடிலாம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூவியில் அவ்வளோக்கா காமெடி சீக்வன்ஸ்லாம் இல்லைங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பியூரான லவ் மூவி எடுக்கணும் தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலே நிறைய லேக்லாம் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட சில காமெடிஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக போயிருச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் லேக்ஸ் நல்லாவே தெரிஞ்சுங்க. ஸோ இது ஒரு மைனஸ்னா. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியோட சினிமோட்டோகிராஃபி இந்த மூவிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ சீரியஸாலுமே இந்த மூவி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமோட்டோகிராஃபி. ஸோ என்னை பொறுத்தவரை சினிமோட்டோகிராஃபிக்கே இது வந்து ஒர்த்து தாங்க. ஸோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆனாலும் ஸோ இந்த மூவியோட கிளைமேக்ஸ் எனக்கு சீரியஸாலுமே அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ அது வந்து இந்த மூவியோட ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூவியில் சில லேக்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் லவ் மூவி தான் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி தியேட்டரில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு இந்த மூவி ஒரு டீசெண்டான மூவியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூட் தமிழ் யூடியூப் சேனல்.